இன்றைக்கி ஈவினிங் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ரேப்பிடோ ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேப்பிடோ ஓட்டினா நிஜமாகவே 1000 ரூபா சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். வெறும் 6 மணி நேரத்திலே சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் யூடியூப்பில் வர மாதிரி ஃபேக் வீடியோலாம் இல்லை. இது உண்மையாக நான் 6 மணிலேருந்து ஓட்டி நிஜமாகவே 1000 ரூபா ஏர்ன் பண்ண முடியுமா இல்லையான்னு உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரேப்பிடோவில் எப்படி அதிகமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் எந்த டைமில் ட்ரைவ் பண்ணால் அதிக அமௌண்ட் வரும்னு சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அப்போனா தான் ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு உங்கள்கிட்ட என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்னையே ஷாக்காக வச்சிருச்சு. இதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் தோழா தோழி. நம்ம எல்லோருக்குமே ஒரே கோல் தானே இருக்கும். நம்ம வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கணும் தான். ஸோ அந்த வகையில் தான் நான் ரேபிடோ ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலை ஈஸின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இந்த ஹெல்மெட்குள்ளே இருக்கிற ஸ்டோரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், அதே டைமில் ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு உண்மையாகவே ரேபிடோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்ட்ரகுலெல்லாம் இதில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். இப்போது நேரம் 6 மணி ஆச்சு. இது ரேபிடோ ஒன் ஆஃப் த பீக் டைம்னு சொல்லலாம். இப்போது ஃபஸ்ட் ரைடு வந்துருச்சு. ரேபிடோவை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டெல்லாம் ஸ்டார்டிங்லேயே காட்டாது. நமக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாம் தெரியாது. கஸ்டமர் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ரேபிடோவில் அமௌண்ட் எவ்வளோன்னு நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியாது. கஸ்டமருக்கு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். இப்போ பீக் டைம் தான். மேக்ஸிமம் அமௌண்ட்னா இந்த பீக் டைமில் தான் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஆனாலும் லக் இருந்தால் தான் நமக்கு ரைடு தொடர்ந்து வரும். இப்போது பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஆனால் பேசஞ்சர் லேட்டாக வருவாங்க. இதனால ரேபிடோ கேப்டனுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வண்டியை ஸ்டார்ட்லேயே பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பெட்ரோல் நிறையவே வேஸ்ட் ஆகும். இது எந்த வகையான டெலிவரி பாய்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வெயிட்டிங் பண்ணியே ரொம்ப டைம் ஒரு நாளைக்கு போகும். ரேபிடோ ட்ரைவ் பண்ணால் ஈஸியாக மணி வந்துடும்னு யாரும் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் லாஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ரேபிடோவில் கஸ்டமர் நல்ல கஸ்டமரும் வருவாங்க, அதே டைமில் டென்ஷனோடு வர கஸ்டமரும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமர் யார் மேலேயோ இருக்க கோபத்தை நம்ம மேலே காட்டுவாங்க. அதனாலேயே நிறைய டைம் கஸ்டமர் கூட ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் கஸ்டமர்ஸை. ஏன்னா நம்ம ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இதுலேயும் சில கஸ்டமர் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஹாப்பியாக தான் வருவாங்க, ஹாப்பியாக தான் பேசுவாங்க. அந்த டைம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் நம்மளுக்கெல்லாம். அப்புறம் ஒன்று நான் சொல்லியே ஆகணும். நான் டெய்லியுமே கோயம்புத்தூர் ரேபிடோ ஓட்டுறேன். ஆனால் மோஸ்ட்லி எல்லா கஸ்டமர்ஸும் கம்பல்சரி டிப்ஸு கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி ஒன் ஆஃப் த கஸ்டமர்ஸ் மட்டும்தான் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்க மேலே கோவப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். இப்போது மணி 10:20 ஆச்சு. இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? இப்போ வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணது 232 ரூபான்னு காட்டுதா? ஆனால் இதோட ஒரிஜினல் அமௌண்ட்டு எவ்வளோதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதோட ஒரிஜினல் அமௌண்ட் 690 ரூபா ஏர்ன் பண்ணது. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கணுமே, ரேபிடோவில் ஏர்னிங்ஸ் 232 ரூபா தான் காட்டுது, இவங்க என்னப்பா 690 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரேபிடோட சீக்ரெட்டெல்லாம் இந்த வீடியோலாம் சொல்ல முடியாதுங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த சீக்ரெட் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டெலிவரி ஆப்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ அதிகமாக எந்த ஆப்பில் ஏர்ன் பண்ண முடியும்னு எல்லாத்தையும் அந்த டெலிகிராம் சேனல் தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மறக்காமல் அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக ரைட்ஸ் எல்லாம் ஓட்டினா தான் நம்ம டார்கெட் பண்ண அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிபிளாக இருக்கும். நம்ம கண்டினியூஸாக ஓட்டலைன்னா நம்ம டார்கெட் மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டைம் 11:45 ஆச்சு. ரோடு எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஆனால் நம்மளோட வேலை மட்டும் இன்னும் முடியாமலே இருக்குது. நைட் டைம் எல்லாமே ட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறையவே ரிஸ்க் இருக்குது. சில டைம்லாம் பிளேஸ் அப்புறம் அன்சேஃப் ஏரியாவுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ தோழி ட்ரைவ் பண்ணும்போது கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் சேஃப்டியாக இருங்க. உங்களோட ஒரு சேஃப்டிக்காண்டி பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சுக்கோங்க. ஸ்பாட்டில் என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் சில டைம் நமக்கு டயர்டாக இருந்தாலும் கண்டினியூஸாக ஒர்க் பார்த்து தான் ஆகணும். அதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அப்போ தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகும் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் ரொம்பவே டவுட்டாக தான் இருந்துச்சு அந்த லொக்கேஷன் போகும்போது. ஆனால் அங்கே போயிட்டு கால் பண்ணுற கஸ்டமருக்கு காலே எடுக்கலை. ஸோ அது ரொம்ப டவுட் ஆகிடுச்சு. ஸோ நானே ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ரைடுக்கு போயிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி டைமில் ஆர்டரை யோசிக்காமல் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ரைடுக்கு போகணும். அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி. ஃபைனலி இன்றைக்கி ரேபிடோவில் நான் ஏர்ன் பண்ணது 992 ரூபா.
ஆனால் இதோட ஒரிஜினல் இன்கம் வந்து ரேபிடோ ஏர்னிங்ஸில் காட்டவே காட்டாது. இதோட ஒரிஜினல் ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரேபிடோவில் இருந்து எல்லா டெலிவரி ஆப்ஸோட சீக்ரெட்டும் நம்மளுக்கு சொல்லுவோம். இல்லாமல் அந்த ஆப்பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் வந்து எவ்வளோ இன்சென்டிவ் தராங்கன்னு சொல்லுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா போய் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி வந்து 6 மணிலேருந்து 12 மணி மட்டும் ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி ஓட்டின அமௌண்ட் எவ்வளோனா $992 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து $100 வந்து ரேபிடோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி ஸ்கூட்டி ஜஸ்ட்னால இதில் வந்து மைலேஜ் கம்மியாக தான் ரொம்ப தருது. ஒரு 40 தான் தருது. 38லேருந்து 40 மைலேஜ் தான் தரும். ஸோ ஆவரேஜாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் அடித்தது வந்து $320 பெட்ரோல் அடிச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 6 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோன்னா $572. இதில் வந்து நம்ம ஃபுட்டு செலவெல்லாம் நம்ம சேர்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஃபுட்டு வந்து வீட்டு பக்கத்தில் தான் இருக்கனால வீட்டில் போய் சாப்பிட்றோம். பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரகிள்ஸு, அதோட டெலிவரி பாய்ஸோட பெயின்னு, பாடி பெயின்னு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எனிவேஸ். ஸோ தோழி இன்றைக்கி 6 மணிலேருந்து 12 மணி மட்டும் ஓட்டி ப்ராஃபிட் மட்டும் $572 எடுத்திருக்கோம். இதுதான் இன்றைக்கான நம்மளோட சேலஞ்சு. இப்போயோட முடிவு அடையுது. ஸோ தோழி இன்றைக்கி 6 மணிலேருந்து 12 மணி மட்டும் ஓட்டி 6 மணி நேரத்தில் ஓட்டி $570 ப்ராஃபிட் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை கரெக்டாக என்னால் சொல்ல முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா சீக்ரெட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் என்னென்ன சீக்ரெட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லா டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் சொல்லியிருப்பேன். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.